ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ் ஆண்டனா மாதிரி தேவையான எனர்ஜி அழகாக எடுத்து கொடுக்கும். இந்த டிஷ் ஆண்டனான்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு வீட்டுக்கு தேவையான என்ன எனர்ஜியும் எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா, எல்லா சேனல்ஸ்குள்ளே எனர்ஜி கொடுக்குது பார்த்தீங்களா, அதை சிக்னல் எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கல்லெல்லாம். இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் பேசிட்டு வந்து கேட்டிங்கனாக்கா, பைரைட் ஸ்டோன் ஆழ்ந்து சிந்திக்கிறது, இது நடக்குமா நடக்காது, பின் விளைவுகளை யோசிக்கிறது தன்மையை கொடுத்துரும். முன்னாடிலாம் சில பேர் செஞ்சுட்டு ஆகா நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாமேன்ட்டு, அந்த மாதிரி பேக்கப் மைண்ட் இல்லாமல் முன்கூட்டியே சிந்திக்கும் திறன். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, தேவையானதை மட்டும் அப்சர்வ் பண்ணணும், நமக்கு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவங்க படுக்கிற தலைவாணிக்கு கீழே வைக்கலாம், பெட்டில் எங்கேயாவது வைக்கலாம், செல்ஃபில் வச்சு விட்டுறலாம். இன்றைக்கி பல டிசைனில் பல வாரியாக கிடைக்கிது இந்த பைரைட் ஸ்டோன். ஸோ அதை வாங்கி பயன்படுத்தினால் அங்கே மைனஸ் இருக்காது, ப்ளஸ் மட்டும்தான். உயர்ந்த எண்ணம் இருக்கும், உயர்ந்த கோடுகள் உங்கள் கிராஃப் மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்துக்கும் மந்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏதாவது வழிமுறைகள், ஏதாவது ஒரு தியானம், இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒரு வெளிச்சம் நமக்கு வந்துடாதா? ஒரு மனிதன் தெய்வீகமாக ஆன்மீகமாக அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் என்னென்னலாம் வழி இருக்கோ அத்தனையுமே நுழைஞ்சி போராடிட்டு தான் வருவாங்க. எதையுமே சரணாகதியோடு அன்போடு அதில் கொஞ்சம் நிலைச்சி வேறுபாடு இல்லாமல் சரணாகதியோடு அந்த ரிசல்ட்டை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்கிறது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னாலும், சில முக்கியமான தகவல்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்களை சொன்னாலும் இந்த பொறுமையோடு செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். திருப்பி சொல்கிறேன், ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள், அதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இது ஒரு அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், விதை போட்டாலும் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது. அந்த நிலத்துக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த உரம் போடணுமா, தண்ணி பாய்ச்சணுமா, இல்லை தண்ணி நிற்க மாட்டேங்குதா, தேங்க மாட்டேங்குதா, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒரு விதையே போடுவாங்க. அந்தமாரி தான் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வேரோடு அந்த பிரச்சனையை தீர்ந்துவிடும். அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி, ராசிக்கல் அணிவதன் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு பயிற்சிகள் மூலமாக, இல்லை பரிகாரங்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி போகும். ராசி என்ற லக் ஒரு மனிதனுக்கு சரியான விகிதத்தில் கரெக்டான டைமில் ஒர்க் அவுட் ஆணுச்சுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க வளர்ச்சியின் பாதையில், அதாவது அவங்களோட கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கும். எதுக்காக நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆழ்ந்து இதில் நம்பிக்கை வச்சு செய்யுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பாதி செய்ய வேண்டாம். ஒன்று செஞ்சிடாமல் நம்பிக்கையோடு அப்படியே விட்டுடுங்க, இல்லைனா அதை செஞ்சு பார்த்துட்டு ஒன்று உறுதியோடு நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடுங்க. இதுதான் 2 பாதையிலுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ரிசல்ட் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால தான் இந்த பதிவு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இந்த கல் ராசிக்கல்ங்கிறது நவரத்ன கல். இது நவகிரகத்தையும் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு எடுத்து கொடுங்க. அது டிஷ் ஆண்டனா மாதிரி. ஸோ இந்த கல் போகிறதுனால ஒருத்தவங்களுடைய சொல் வாக்கு எப்படி பெருகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லா ராசி கற்களையுமே பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் அப்படி கேட்டிங்கன்னா, இது க்ரீன் வேவ். ஸோ என்னோடய ராசிக்கு க்ரீன் வேவ் தேவைப்படுது, க்ரீன் ஆக்சிஜன் தேவைப்படுது. க்ரீன் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த 7 கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இது டிஷ் ஆண்டனா மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 7 கலர்கள் வண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த க்ரீனை மட்டும் இந்த ஸ்டோன் இழுத்து கொடுக்கும். ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ் ஆண்டனா மாதிரி தேவையான எனர்ஜி அழகாக எடுத்து கொடுக்கும். இந்த டிஷ் ஆண்டனான்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு வீட்டுக்கு தேவையான என்ன எனர்ஜியும் எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா, எல்லா சேனல்ஸ்குள்ளே எனர்ஜி கொடுக்குது பார்த்தீங்களா, அதை சிக்னல் எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கல்லெல்லாம். இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் பேசிட்டு வந்து கேட்டிங்கனாக்கா, பைரைட் ஸ்டோன். இந்த பைரைட் ஸ்டோன் பார்த்திங்கனாக்கா ராசிக்கர்கள் அல்லாத சூப்பர் ப்ரீசியஸில் வந்துடும். இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பைரைட் இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃபினான்ஷியலுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியலுக்கு, இதுமாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் இந்த பைரைட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பைரைட் ஸ்டோன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே வந்துடும். ஏன்னா இதில் நிறைய சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் பைரைட் ஸ்டோன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட என்னென்ன வெல்த் இருக்குது, அது என்னென்ன ஹெல்த்துக்கு ஓரியன்ட் கொடுக்கும், எனர்ஜி எந்தளவுக்குலாம் பாசிட்டிவ் கொடுக்கும், இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எல்லா ராசிக்கற்களிலும் பைரைட் ஸ்டோன்ஸ் கிடைக்கிது இல்லையா. கூகுளில் ஸ்டோர்னு போட்டிங்கன்னா எந்த ஸ்டோரில் வேணாலும் கிடைக்கும். ஸோ பைரைட் பார்த்திங்கன்னா ஒரு மோதிரமாகவும் கிடைக்கிது, டாலராகவும் கிடைக்கிது, கல்லாகவும் கிடைக்கிது. இதை வாங்கி நம்ம வீட்டில் வச்சாலே போதும், நீங்கள் எல்லா வகையான கடனையும் தீர்த்து விடலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பவர் கொடுத்தா நம்மளுடைய பிரெயின் சூப்பராக ஒர்க் பண்ணும், ஒருநிலை சிந்தை கிடைக்கும். ஸோ அப்போ என்னாகும், நம்ம போகிற இடத்துல எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பைரைட் ஸ்டோன் இப்படி நிறைய ஸ்டோன் இருக்குது. அதில் நான் பைரைட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கனாக்கா,
இந்த பைரட் வந்து ஒருத்தனுடைய மனுஷன் சூப்பர் ராக்கெட் மாதிரி. அவங்களோட எண்ணம், அவங்களோட அட்ராக்ஷன் பவர், அவங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வேவ்ஸ்லாம் தூக்கி கொடுத்துரும். ஸோ வாழ்கிற வீட்டிலே தூக்குதுன்னா நம்மளுடைய உயிர் கூட நம்ம தேகத்துலேயே எவ்வளோ பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ பைரட் இஸ் த பெஸ்ட் சோன். அதாவது நமக்கு அந்த கடன் தீர்ப்பதற்கு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, அதில் வந்து லாபம் இருக்குது, நம்மளோட ராசி ஆக்கக்கூடியது, லக்கி மேன் ஆக்கக்கூடியது, இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரிகர் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆயிடுச்சுனால எல்லாமே நடந்துடும். அதில் கடன் தீர்க்கும் ஃபினான்ஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைரட். அப்புறம் உறுதி, மன உறுதி. அடுத்தது ஒருநிலைப்படுத்துறது, ஆழ்ந்து சிந்திக்கிறது, இது நடக்குமா நடக்காது, பின் விளைவுகளை யோசிக்கிறது தன்மையை கொடுத்துரும். முன்னாடிலாம் சில பேர் செஞ்சுட்டு ஆகா நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாமேன்ட்டு, அந்த மாதிரி பேக்கப் மைண்ட் இல்லாமல் முன்கூட்டியே சிந்திக்கும் திறன். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, தேவையானதை மட்டும் அப்சர்வ் பண்ணணும், நமக்கு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி இவ்வளோ அபூர்வங்கள் கொடுத்தது தான் பைரட் ஸ்டோன். ஸோ பைரட் பற்றி தெளிவான ஒரு டீட்டெயில் வேணும்னாக்கா நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் டீட்டெயில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பைரட்னா எப்படி இருக்கும், அது ரா ஸ்டோனாகவும் வீட்டில் வைக்கலாம், அதை பாலிஷ் பண்ணி இன்றைக்கி பிரேஸ்லெட்லாகவும் போடுறாங்க, ரிங்காக போட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டண்ட்டாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுமாதிரி கார் டேஷ்போர்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இடத்த பாசிட்டிவ் ஆக்கணும், அங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுன்னு கேட்டிங்கன்னா இந்த பைரட் ஸ்டோன் சூப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பைரட் ஸ்டோன் வந்து போட்டுக்கலாமா சார், இப்போ ராசிக்கல் மோதிரம் போட்டிருக்கேன், அதை வந்து இதை போட்டால் இதோட பவர் அதில் அடிச்சிடாதா, அதை வந்து இதை டிஃப்யூஸ் பண்ணிடாதா, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கே போடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த ராசிக்கல் மோதிரம் போட்டிருந்தாலும் இந்த பைரட் ஸ்டோன் கண்டிப்பாக போடலாம். நீங்கள் பிரேஸ்லெட்டை போடலாம். இல்லைன்னா நீங்கள் படிக்கிற பசங்களுடைய டேபிளில் அந்த பைரட் ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா அவங்க பிரெயின் மெமரி பவர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்க படுக்கிற தலைவாணிக்கு கீழே வைக்கலாம், பெட்டில் எங்கேயாவது வைக்கலாம், செல்ஃபில் வச்சு விட்டுறலாம். இன்றைக்கி பல டிசைனில் பல வாரியாக கிடைக்கிது இந்த பைரட் ஸ்டோன். ஸோ அதை வாங்கி பயன்படுத்தினால் அங்கே மைனஸ் இருக்காது, ப்ளஸ் மட்டும்தான். உயர்ந்த எண்ணம் இருக்கும், உயர்ந்த கோடுகள் உங்கள் கிராஃப் மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சைனாக இருக்கும், அதாவது ஷைனாக இருக்கும். உங்களுடைய சைன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களே என்னுடைய கையெழுத்து தலையெழுத்தாக மாறும், அது சக்தியாக மாறினால் நன்றாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நன்றாக இருக்கும் தான் இந்த ஷைன். பல பார்க்கணும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த போடுறதுலாம் பிடிக்காதனாலும் கட்டி வாங்கி பேக்லையாவது போட்டு வைங்க. ஃபினான்ஷியல் காசு இருக்கிற இடத்துல வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம், உங்களோட எங்கெங்கெல்லாம் ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தின் உயர்வு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வீட்டுக்கும் கிடைக்கும், நம்ம பிஸ்னஸ் பிளேஸில் கிடைக்கும். பைரட் ஸ்டோனோட மகிமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.